ஆர்கே உங்கள்கிட்டே தொடங்குறேன். இந்த அறுதி பெரும்பான்மை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து ரெண்டு பக்கமே ஒரு கிளைம் இருக்குது. எண்ணிக்கையாக அவங்க வந்து 400 அப்படிங்கிறத பிரதமர் இன்றைக்கும் கூட சொல்கிறார். இந்த பக்கம் 300 நிச்சயமாக நாங்கள் தொடுவோம்னு திரு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறாரு. இந்தியா கூட்டணி பெறும் அப்படிங்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறதுல? 5 கட்டங்கள் முடிந்து 6வது கட்டத்திற்கு போகக்கூடிய சூழலில் யார் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கா, யார் டெஸ்பரேட்டாக இருக்காங்கன்னு பார்க்குறீங்க? நான் பார்க்குறதுல வந்து யார் என்ன பேசி கொண்டிருந்தார்கள், அதிலிருந்து என்ன மாற்றம் வருகிறது, என்ன ஸ்ட்ராட்டஜியில் மாற்றம் வருகிறதுன்னு நான் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் தான் நமக்கு தெரியும் யார் வந்து டென்ஷனாக இருக்காங்க, யார் வந்து கூலாக இருக்காங்கன்னு அதில் தான் தெரியும் நான் காண்கிறேன். அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் வந்து ஒரு கணக்கெடுத்து போட்டிருந்தாங்க. 3 பீரியடாக மாற்றுறார்கள். அதாவது ஜஸ்ட்டு மே 15 வரையான அந்த காலகட்டத்தை வந்து 3 பீரியடாக எடுக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து மார்ச் 17 ஆரம்பித்து 20 நாள், ஏப்ரல் 5ஆம் தேதி வரை இருக்கிற 20 நாள், 10 நாள் எடுக்கிறாங்க. அடுத்தது வந்து 15 நாள் எடுக்கிறாங்க, எண்டிங் ஏப்ரல் 20. ஓகே, அது 22 நாள் இருக்கிறது. அப்புறம் இன்னொரு 25 நாள் எடுக்கிறாங்க, எண்டிங் மே 15. அதாவது ஃபர்ஸ்ட் கட்ட தேர்தலுக்கு முன்னால் என்ன நடந்துச்சு, அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கட்ட தேர்தலில் அதாவது இந்த 32 நாளில் வந்து ஹிந்து முஸ்லீம்ன்றத மென்ஷனே கிடையாது எங்கேயுமே. பிரதமர் வந்து பேசும்போது கம்ப்ளீட்டாக டெவலப்மெண்ட்டு, விகசித் பாரத், இந்த மாதிரி விஷயங்களை தான் தமிழ்நாட்டிலானாலும் சரி, கேரளாலையானாலும் சரி, பாக்கி இருக்கின்ற இடங்கள்லையானாலும் சரி, எல்லா இடங்களையும் அதான் பேசிக்கொண்டு வருகிறார். ஆனால் திடீரென்று ஒரு மாற்றம் வருகிறது ஏப்ரல் 19 பிறகு. அதாவது ஏப்ரல் 21 இருந்து ஆரம்பித்துக் கொண்டு மே 15 வரையான டைமில் என்ன பண்ணுறாருன்னு 60 முறை இவர் வந்து ஹிந்து முஸ்லீம் என்ற அந்த இது வந்து அவருடைய ஸ்பீச்சில் வந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி காங்கிரஸ் எத்தனை முறை பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 32 வார்த்தை தான் காங்கிரஸ் என்று பேசுகிறார். காங்கிரஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறார். ஆனால் அது முடிந்த உடனே 63 முறை வந்து காங்கிரஸை பற்றி பேசுகிறார். அப்போ 63 முறை வந்து காங்கிரஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, 60 முறை வந்து ஹிந்து முஸ்லீம் என்ற அந்த இதை கொண்டு வருகிறது. அது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கட்ட தேர்தலுக்கு பிறகுதான் வருகிறது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இப்போ வருகின்றது. பாம்பேல பேசின பேச்சாளர் சரி, பாம்பேல மே 22ஆம் தேதி ஒரு பேசுறாரு. அதாவது எதிர்க்கட்சிகள் ஜெயித்து விட்டால் உங்களுடைய வீடுகளை, அரசாங்கம் உங்களுக்கு கட்டி கொடுத்த வீடுகளை எடுத்து சென்றுவிடும். உங்களுடைய ஜென்தன் அக்கௌண்ட்ஸ், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து அவர்கள் வந்து மூடி விடுவார்கள், அதற்கு இந்த காசை எல்லாம் எடுத்து விடுவார்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து கட் பண்ணிடுவாங்க, வாட்டர் டேப்ஸ் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. இது ஏதாச்சும் ஒரு அரசியல்வாதி, அதாவது கீழே பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர்லேருந்து ஆரம்பித்து யாராச்சும் ஒரு அரசியல்வாதி எங்காச்சும் பேசியிருக்காங்களா? இந்த மாதிரி ஒரு பேச்சை வந்து யாராச்சும் பேசியிருக்காங்களா? பாகிஸ்தானால பேசியிருக்கலாம், இந்தியாவில் பேசுனது கிடையாது. அப்போது என்னை பொறுத்தவரையில் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கரை விட தரக்குறைவான ஒரு ரீதியில் வந்து ஒரு பிரதமர் பேசிக் கொண்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய டென்ஷனை தான் அது வெளிப்பாடாக இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு கட்டத்திலே அவர் என்ன பேசினாருன்னு ஒரு அனலைஸ் பண்றீங்க. சரி, ஒவ்வொரு கட்டத்திலும் களம் மாறுது, களத்துக்கு ஏற்ற வகையில் வியூகத்தை வகுக்கிறோம் அப்படின்னு பிஜேபியில் சொல்றாங்க. அது ஒரு வியூகத்தில் ஒரு பரப்புரையில் மேற்கொள்ளக்கூடிய விஷயம் தானே. எந்த மாநிலத்தில் எந்த இடத்துல என்ன விஷயத்தை பேசணுங்கிறதுக்கான வியூகத்தை அந்த கட்சி தானே வைக்க முடியும். நிச்சயமாக அது ஒரு வாதம் கூட, அது ஏற்றுக்கொள்ளலாம், அது வாதத்துக்காக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் என்ன ஒரு பாசிட்டிவாக நீங்க வந்து 10 வருஷம் ஆட்சி செஞ்ச பிறகு வந்து நீங்க 60 முறை வந்து காங்கிரஸினுடைய பேரை வந்து உங்களுடைய பரப்புரைகள் எடுக்க வேண்டும் என்றால் நீங்க என்ன செஞ்சீங்கன்றத கேள்வி வருகிறது. அதே நேரத்தில் வந்து ஹிந்து முஸ்லீம் என்றது கூறிவிட்டு அதற்கப்புறம் வந்து அவர்களை வந்து குஸ்பேட்டியா என்று சொல்றதானாலும் சரி, இல்ல அதிக பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள் என்றாலும் சரி, இந்த மாதிரியான ரெஃபரன்சஸ் எல்லா இடத்துலையும் வரத்தான் நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு டென்ஷன் இருக்குன்னு தெரியுது. அதே மாதிரி இப்போ பல நபர்கள் வந்து அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சிபிஎம் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மே 16ஆம் தேதி வந்து பிரதமர் சொல்றாரு, இஃப் எஸ்பிஎம் காங்கிரஸ் வந்து அதிகாரத்துக்கு வந்து விட்டால் ராம்லல்லாவை எடுத்து சென்று மறுபடியும் டென்ட்லே உட்கார வச்சிருவார்கள், புல்டோசர் வச்சு ராமர் கோயிலை இடிப்பார்கள் என்ற விஷயத்தை பேசுகிறார். இது வந்து மாடல் கோடுக்கு எதிரானது. மாடல் கோட்ல இது வந்து நீங்க பேசவே கூடாது. ஆனால் மாடல் கோட் வந்து என்ஃபோர்சபிள் கிடையாது. குமரகுரு சார் அட்வொகேட் அவருக்கு தெரியும். நீங்க கோர்ட்ல போய் நிக்க முடியாது. கோர்ட்ல கேஸ் வந்துச்சு, பட் அது நிச்சயமாக என்ஃபோர்சபிள் கிடையாது. அது யார் தேர்தல் ஆணையம் இப்ப 2 பேருக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. 2 பேரையும் மதம் சார்ந்து பேச வேண்டாம்னு உங்களுடைய நட்சத்திர பேச்சாளர்களுக்கு அறிவுரை வழங்குங்கள் அப்படின்றாங்களே. ஆமா, இப்போ வந்து நமக்கு அனைவருக்கும் தெரியும், இதுவரை நாம் வந்து எவ்வளவோ தேர்தலை பார்த்திருக்கோம். நான் 91ல இருந்து தேர்தலை பார்த்து தான் இருக்கேன். நீங்க வந்து ஒரு விஷயத்துல வந்து நீங்க அத்துமீறினீங்கன்னா உங்களுக்கு தான் நோட்டீஸ் வரும், இல்ல கட்சிக்கு நோட்டீஸ் போகாது. நட்டாக்கு நோட்டீஸ் போறதுல என்ன அர்த்தம் கேட்கிறேன். நரேந்திர மோடி வந்து பேசி இருக்காருன்றது தான் கம்ப்ளைண்ட். அதற்கு சாட்சியம் இருக்கிறது. அவரே வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்திலையும் பல இடங்கள்ல வந்து பதிவு பண்ணுகிறார். யூடியூப்ல இருக்கு, அந்த ஸ்பீச் இன்னும் இருக்கு. அப்படி இருக்கும்போது
இருக்கும்போது நரேந்திர மோடி என்று குறிப்பிடாமல் ஏன் அனுப்புகிறார்கள் என்ற அந்த விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி யோகி ஆதித்யநாத்தும் பேசியிருக்காரு சரண் என்ற இடத்துல மே 17 பிஜேபி தரப்புல பார்க்க முடியுதுங்கிறீங்க. முதல்ல தொடக்கத்துல இருந்த அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இப்ப இழந்திருக்காங்க. இப்ப அடுத்ததாக என்னன்னா 6ஆம் கட்ட தேர்தல் வந்து எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு கம்ப்ளீட்டா 74 சீட் ஜெயிச்சிருக்காங்க. 112 சீட்ல வந்து 74 சீட் ஜெயிச்ச இடத்துல நடக்கிறது கம்ப்ளீட்டாக ஊத்திக்கிற இடமா இருக்கிறது. அதாவது ஹரியானால பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இன்னும் வந்து சால்வ் பண்ணவில்லை. ஹிமாச்சல் பிரதேசம் வந்து காங்கிரஸ் உள்ளால பண்ணுன அந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்து இப்போ அது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா திரிசங்கு சர்க்கத்தில் நின்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த 6 காங்கிரஸ் எம்எல்ஏஸ் வந்து டிஸ்குவாலிஃபை பண்றாங்க. அதன் பிறகு அவங்க வந்து இப்போ அந்த காலில் விழுந்துட்டாங்க. அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் எடுக்கிற இடத்துல இருக்குது, அதாவது மாற்ற இடத்துல இருக்கிறது. டெல்லியில பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால்னால நாம் பல முறை பேசினோம், ஒரு பெரிய ஒரு எழுச்சி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமயத்துல தான் இது நடக்கிறது. அப்ப கம்ப்ளீட்டா இந்த 3 மாநிலங்களே 2019 பெற்ற எண்ணிக்கை இந்த 6வது கட்டத்துல வருவது சிக்கலா இருக்கு. அப்படிமா ஏறத்தாழ 7 இடம் ஜெயிச்சாங்க இல்லையா டெல்லியில. அது கம்ப்ளீட்டாக போக போறது. ஹரியானால கம்ப்ளீட்டாக 0 வர போகிறது. அதே மாதிரி தான் ஹிமாச்சல்லையும் என்று நான் கருதுகிறேன். ஓகே, ரைட். திரு குமரகுரு, ஒரு பதற்றத்தினுடைய விளைவாக தான் நிறைய விஷயங்கள்ல அவங்க வந்து முன்னுக்கு பின் மரணா பேசுறது, அல்லது காங்கிரஸ் எங்க இருக்கு, காங்கிரஸ் முக்து பாரத்னு சொன்னவங்க இன்னைக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸ்னு பேசக்கூடிய இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார் அப்படின்லாம் ஆர்கே சொல்றாரு. பதற்றம்னு பார்க்காம நல்லா படிக்கிற பையன், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிற பையன் எக்ஸாம் ஹால் உள்ள போற வரைக்கும் படிச்சுட்டே இருப்பான். ஓகே, ஏன்னா எங்க ஒரு கேள்வி விட்டுறக்கூடாதுன்னு. ஆனா படிக்க மாட்டேன், ஃபெயில் ஆயிட போறேன்னு நினைச்சு என்ன கேட்டாலும் அவன் பாட்டுக்கு அமைதியா போவான் பாருங்க. அது மாதிரி அவங்க இருப்பாங்க. பதற்றம் வந்து எங்க தெரியுதுன்னா இங்க தமிழ்நாட்டில் எங்களை எதிர்க்கிறவங்கள்ட்ட தான் பதற்றம் தெரியுது. ஏன்னா ஏப்ரல் 19 எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஓட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நானும் ராதாகிருஷ்ணன் சாரை பேசுறதை வச்சு யூபியில் யாரும் மாற போறது இல்லை, எங்களை யாரும் என்ன சொல்றாங்க பார்க்க போறது இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நரேட்டிவ் எப்படி செட் பண்ணுறாங்கன்னா முடிஞ்சிருச்சு, பிஜேபி 150க்கு மேலே கிடையாது, நான் சொல்லிட்டேன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 400 கிட்ட அன்னைக்கு போகும்போது இல்லை ஆர்கே மட்டும் சொல்லலை, அதுதான் இல்ல யூபியில் இருக்கக்கூடிய செஃபாலஜிஸ்டோ நார்த்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தானே இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு நரேட்டிவ். பிரசாந்த் கிஷோர் ஒன்னு சொல்றாரு, அது நான் ஆர்கே அந்த 370 இப்ப இருக்கிற பிரசாந்த் கிஷோர் ஒத்துக்க மாட்டார். 2 வருஷம் முன்னாடி இருந்து ஒத்துப்பாரு. நான் என்ன சொல்றேன்னா அது பார்க்கும்போது எல்லாருக்கும் மக்கள் மத்தியில் இல்லப்பா அது 400 வராதுன்னாங்களே, 200 தாண்டாதே அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு நாங்க 400 கிட்ட போனோம் வச்சுங்களேன், இல்ல அது ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு மக்கள் மத்தியில் இது சும்மா வரல. இப்ப நான் கூட விளையாட்டே சொல்லுவோம், நல்ல தோக்க போற கேஸ் தான் இருந்தாலும் ஜெயிச்ச தீர்வுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் போய் தோத்துன அப்புறம் ஏதாவது ஒரு காரணம் என்ன பண்ணுவோம், அது எது தெரியுமா அதனால அப்படின்றதுக்கு அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி எதையாவது கொண்டு போய் நிறுத்தி இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ஒரு உதாரணம் சொன்னீங்கல்ல, தேர்வுக்கு போறதுக்கு முன்னாடி நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கட்டாயமா கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த பதற்றத்தோட தான் இருப்பாரு. சென்டம் எடுக்கிற ஒரு ஆளா இருந்தாலும் அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கும், அதை பத்தி கவலைப்படுவோம், அதுக்கான விஷயங்களை படிப்போம். ஆனா ஆர்கே தேரவே மாட்டாரு. ஆர்கே பண்றதெல்லாம் எவ்வளவு அசிங்கம் தெரியுமா, ஆர்கே உடைய அப்பா ஃபெயில் ஆனவர் தெரியுமா அப்படின்னு நம்ம பரப்புரையில நேருல ஆரம்பிச்சு சீக்கு அங்க எங்கன்னு போறதுல அது எப்படி இல்ல பொலிட்டிக்கல் என்னன்னா ஏன் காங்கிரஸ் எடுத்து கேட்கறேன். நீங்க இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் அதிகமா யாரு இப்ப இருக்கிற சீட்டு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் பிரதான பெரும்பான்மையான ஒரு கட்சி. 52 52 இந்த ஊர்ல அதிகம் படிச்ச 8வது கிளாஸ் அது மாதிரி இங்க 52 தான் அதிகம். அப்ப 52 தான் நம்ம என்ன பண்றது, இருக்கிறதுல யாருப்பான்னு பார்த்தா இந்த 52 இவரை பிடிங்க, இவரை மட்டும் கேட்போம். அது இல்லாம ஆண்ட கட்சி 60 ஆண்டு காலமா ஆண்ட கட்சி. தமிழ் இந்தியாவோட நாங்க என்னெல்லாம் குறையா சொல்றோமோ அதுக்கு பெரும்பான்மையான காரணம் இருந்த கட்சி, அதுதான் நாங்க சொல்றோம். ஆனா அது என்ன சிக்கல், நீங்க சொல்றது கரெக்ட். 50 வருஷம் இருக்காங்க, 60 வருஷம் இருந்திருக்காங்க, 52 சீட்டோட இருக்கக்கூடிய கட்சி இதெல்லாம் இருக்குல்ல. ஆனா முதல் கட்ட தேர்தலுக்கு வரும்போது இது எதுவுமே உங்களுக்கு தெரியல. அப்ப என்ன சொல்லிட்டீங்க, உங்களோட பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்க. அதுக்கப்புறம் 3வது கட்டத்துக்கு பிறகு உங்ககிட்ட 5 பிரதமர் இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் 5வது கட்டத்துக்கு பிறகு மோடி வெர்சஸ் ராகுல் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நீங்களே கொண்டு வந்து பாட்டுறீங்க. அப்போ எங்கேருந்து தொடங்கி எங்கே வந்திருக்கீங்கன்ற ஒன்று இருக்குல்ல, நீங்களே இப்போ ராகுல் காந்தியை அக்செப்ட் பண்ணுறக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறதா பார்வை வைக்கிறாங்களா? 5 PM எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்தி கூட்டணி வந்துடுச்சுன்னா யாரு பிஎம் கிடையாது, ஒவ்வொரு சண்டேயும் மாறுவாங்கன்றது ஒரு ஒரு இதுவா மேம்படுத்தி சொல்றது. ஒரு சண்டே மாறுவாங்க, அவங்க தான் 5 PM இருக்காங்க, ஏன்னா ஒருத்தருக்கு அடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றது. அப்படி சொல்ல அவங்க இன்டர்னலா அப்படி பேசிட்டாங்க, இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அப்படின்னா அவங்களுக்கே தெரியாத தகவல்லாம் நீங்க சொல்றீங்களேன்னு அவங்க கேட்கறாங்க. நம்ம 2004 இருந்து 2014 வரைக்கும் பாத்தீங்கன்னா துறை ரீதியாக என்ன நடவடிக்கை யாரால எடுக்க முடிஞ்சதுன்னு கிடையாது. எனக்கு இந்த துறை தான் வேணும்னு கேட்டு சண்டை போட்டு வாங்கிட்டு வந்த கட்சி இங்க இருக்கு. அது இப்ப கிடையாது. இப்ப யாரும் டிமாண்ட் எல்லாம் வைக்க முடியாது.
அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த வந்தாங்கன்னா எனக்கு இதுதான் வேணும்னு வாங்கி இப்போ என்னன்னா பிஎம்ஓவே அப்ரோச் பண்ண முடியாது யாராலனா பிஜேபியில் இருக்கவங்களால அப்படின்னு விமர்சனம். நான் என்ன சொல்றேன், என்ன வேணா விமர்சனம் சொல்லுங்க. ஜெயலலிதா மேல என்னென்னமோ விமர்சனம் சொன்னாங்க. அவங்க தான் கண்டினியூஸா 10 வருஷம் இருந்தாங்க. அது மாதிரி மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் இருக்க மாற்றுக்கருத்தே. அதுல வந்து நீங்க இவரை பார்க்கல, நீங்க உங்களை பிஎம்ஓ டச்சே பண்ண முடியல, பார்க்க இல்ல நீங்க சொன்னதுக்கான கவுண்டர் அவங்க சொல்றேன். நீங்க வந்து இவங்க டிமாண்ட் பண்ணி மினிஸ்ட்ரி வாங்குறாங்கன்னு சொன்னா அவங்க என்ன சொன்னாங்க, அப்படி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வமான இடத்துல என்ன நடக்குதுன்னா வேற யாருமே எந்த முடிவும் துறை சார்ந்த அமைச்சர்களுக்கே பல விஷயம் டெசிஷன் எடுக்க முடியல. என்ன பிரச்சனைனா இவங்க எல்லாம் நான் சமாளிச்சிருவேன், உங்களை தான் சமாளிக்க முடியல. என்ன பிரச்சனை? நான் என்ன கேள்வி இல்லைங்க, இவ்வளவு பேர் லெங்தா கேக்குறீங்களா, நான் என்ன பண்றது? நான் ஒன்னு சொன்னா நீங்க ஒரு வழக்கறிஞர் இல்ல அதுகிட்ட நான் சரியா என்னோட ஆர்குமெண்ட்ட கேள்வி வச்சாதான் அது சரியா இருக்கும். நான் என்ன சொல்றேன், பிஎம்ஓ நெருங்குறதா அதெல்லாம் இல்ல. போன முறை அவங்க வைக்கிற விமர்சனத்தை உங்களுக்கு போன முறை நம்ம இதுவே சொன்ன மன்மோகன் சிங் சொன்னாரு, நோட்டே டிசன்ட் நோட்டே அம்சேன் 2G ல. எஸ் that was not considered. ஏன்னா இங்க நான் சொல்றத நீங்க கேட்கணும். ஏன்னா இங்களால தான் நீங்க இருக்கிறீங்க. அந்த ரீதியான மனப்பான்மை வரக்கூடாது. நாங்க வந்தா நாங்க தான் முழுமையா இருப்போம், பெரும்பான்மையா இருப்போம். நீங்க தேர்ந்தெடுக்கிற கட்சி எப்படின்னா ஒட்டு துணி மாதிரி அங்கங்க ஒட்டி இருந்தாங்கன்னா யார் கண்ட்ரோல் யாரும் இல்ல. தயவுசெய்து புரிஞ்சுங்கன்னு சொன்னேன். இதை பத்தி ஒரு விஷயம் சொல்றாருல, இந்தியா கூட்டணியின் ரத்தத்திலேயே சாதியவாத மதவாத குடும்ப அரசியல் கலந்திருக்கிறது அப்படின்னு ஒரு விமர்சனம். குடும்ப அரசியல் உங்களுக்கு தெரியும், குடும்ப அரசியல் நிறைய பேசியிருக்காங்க. குடும்ப அரசியல் பேசியிருக்காங்க. யார் குடும்பம், எத்தனை கட்சியில குடும்பம் இருக்குது.